விவாஸ் இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான உலக செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஹெப்ரான் நகரின் நிர்வாகம் தொடர்பாக 1997 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஹெப்ரான் ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதிகளை இஸ்ரேல் தற்போது பார்த்தீங்கன்னா ரத்து செய்திருக்கிறதா அந்த நாட்டு நிதி அமைச்சர் பெசலில் ஸ்மாட்ரிச் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விதியை மீறி இஸ்ரேல் எடுத்த இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறதுங்க. அப்படி என்ன எடுத்திருக்காங்க, எதற்காக அந்த விஷயத்தை ரத்து செய்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இஸ்ரேல் எடுத்த நடவடிக்கையை பற்றியும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி ஒருபோதும் பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாகாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு முக்கிய தகவலை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஹெப்ரான் நகரின் நிர்வாகம் தொடர்பாக 1997 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஹெப்ரான் ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதிகளை இஸ்ரேல் ரத்து செய்துள்ளதாக அந்த நாட்டு நிதி அமைச்சர் பெசலில் ஸ்மாட்ரிச் அறிவித்திருந்தார். இந்த அதிரடி முடிவின் மூலமாக இனி பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாகாது, சாத்தியமில்லை அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பாலஸ்தீனத்தை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய கனவாகவே இருந்தது. அதை மெல்ல செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த நடவடிக்கையின் முக்கிய கட்டத்தை தற்போது இஸ்ரேல் அமல்படுத்தியும் இருக்காங்க. அதாவது ஓஸ்லோ அமைதி உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக 1997 இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாலஸ்தீன தலைவர் யாசர் ஹெப்ரான் நகரம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தாங்க. இதன் மூலமாக இந்த நகரம் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா H1 பகுதி, மற்றொன்று H2 பகுதி. பாலஸ்தீனத்தினுடைய அதிகாரம் இதில் முதல்ல இருக்கக்கூடிய H1 பகுதி பாலஸ்தீன அதிகாரப்பூர்வ அமைப்பின் முழு பொறுப்பில் வந்திருக்கு. இரண்டாவது இருக்கக்கூடிய H2 பகுதி யூதர்களின் குடியேற்றங்கள் மற்றும் புனித தலங்கள் இருக்கக்கூடிய பகுதி. இதில் பாதுகாப்பு பொறுப்பை இஸ்ரேல் கவனித்து கொண்டாலும் நகர்ப்புற திட்டமிடல், கட்டுமானம் மற்றும் சிவில் நிர்வாக அதிகாரங்கள் பாலஸ்தீன நகராட்சியிடமே இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது நகர்ப்புற திட்டமிடல், கட்டுமானம் மற்றும் சிவில் நிர்வாக அதிகாரங்களை முழுமையாக இஸ்ரேல் எடுத்துக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நிதியமைச்சர் பெசலில் ஸ்மாட்ரிச் என்ன சொல்லியிருக்காருன்னா, இத்தனை ஆண்டுகளாக ஆஸ்லோ ஒப்பந்தத்தின் மிக அபத்தமான விதிகளில் ஒன்று அமல்ல இருந்திருக்கு. யூதர்களின் குடியேற்ற பகுதியில் மற்றும் இப்ராஹிமி மசூதி போன்ற புனித தலங்களில் நிர்வாக அதிகாரம் பாலஸ்தீன நகராட்சியிடம் சிக்கியிருந்திருக்கு. அதற்கு நேற்றோடு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துட்டோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இனிமே ஹெப்ரானில் இருக்கக்கூடிய யூத குடியேற்ற பகுதிகள் உள்கட்டமைப்பு மற்றும் வரலாற்று சின்னங்களை மேம்படுத்தும் முழு அதிகாரமும் இஸ்ரேலின் உயர்தர திட்டமிடல் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பாலஸ்தீன அரசு இந்த நடவடிக்கையை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது மற்றும் நேரடி ஆக்கிரமிப்பு அப்படின்னு கடுமையாகவே கண்டித்திருந்தாங்க. தங்களை ஒடுக்க நினைக்கக்கூடிய இந்த முடிவுக்கு எதிராக அமெரிக்காவும் உலக நாடுகளும் உடனடியாக தலையிட வேண்டும் அப்படின்னு பாலஸ்தீன வெளியுறவுத்துறை கோரிக்கை விடுத்திருந்தது. ஹெப்ரான் நகர முழுமையாக இஸ்ரேல் டேக் ஓவர் செய்துவிட்டால் தனி சுதந்திர பாலஸ்தீன அமைவது சாத்தியமே இல்லை அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் உறுதியாகவே சொல்றாங்க. இதற்கான காரணங்களையும் அவங்க பட்டியலிடுறாங்க. அதாவது மேற்கு கரையின் மொத்த பொருளாதாரத்தில் 1/3 ஹெப்ரான் நகரமே வழங்குது. பளிங்கு, கண்ணாடி பொருட்கள், காலணிகள் மற்றும் விவசாய உற்பத்தியில் இது பாலஸ்தீனத்தின் மிகப்பெரிய வர்த்தக மையமாக திகழுது. ஒரு தனி நாடு சுயமாக இயங்க ஹெப்ரான் போன்ற ஒரு வலுவான பொருளாதார மையம் பாலஸ்தீனத்திற்கு மிகவும் அவசியம். இதை திட்டமிட்டு கைப்பற்றுவதன் மூலமாக தனி பாலஸ்தீனம் அப்படிங்கிற சிந்தனையை இஸ்ரேல் காலி செய்திருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல்
தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஈரான் மத்தியில் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா லெபனான் மீது இஸ்ரேல் சுமார் 84 முறை தாக்கி போர் நிறுத்தத்தை மீறியதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பம் முதல் எதிர்த்து வருவது மட்டும் அல்லாமல் ஈரானை தாக்கி அழிக்க வேண்டும் அப்படின்னு விடாப்பிடியாகவே இருக்காங்க. இந்த நிலையில் லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இது மத்திய கிழக்கு பகுதியில் புதிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேல் லெபனானில் 84 முறை போர் நிறுத்தத்தை மீறியதா ஈரான் குற்றம் சாட்டியிருந்தாங்க. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் நடத்திய இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினா அதற்கு ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கடுமையாக விமர்சித்திருந்தார். லெபனானில் இஸ்ரேல் சிறிதேனும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இது இஸ்ரேல் அமெரிக்க உறவுகளில் பிளவை ஏற்படுத்தியுள்ளதாக பார்க்கப்படுது. ஏற்கனவே அமைதி ஒப்பந்தம் ஏற்காதது குறித்து ட்ரம்ப் நெதன்யாகுவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். இஸ்ரேல் தெற்கு லெபனான் தனது கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யும் அப்படின்னு இராணுவ ஆய்வாளர் வெல்காங் வந்து தெரிவித்திருந்தாங்க. இஸ்ரேல் தனது பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நோக்கத்தில் இந்த நடவடிக்கையை எடுக்கும் அப்படின்னு, ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய மக்கள் தினசரி தாக்குதலுக்கு உள்ளாக விரும்பாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஈரானினுடைய பதிலடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஹர்முஸ் நீரிணை அதன் பொருளாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பொறுத்தது அப்படின்னு போஸ்டாப் சொல்லியிருந்தார். தற்போதைய அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் ஹர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த நிலைமை மத்திய கிழக்கு பகுதியில் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பொறுத்து உலக அரசியல் மற்றும் எண்ணெய் விலைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருந்தாங்க. லெபனானில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் அதற்கு ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்கும் அப்படின்னும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கை இரு நாடுகளுக்கும் இடையேயான பதட்டத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்காங்க. இஸ்ரேல் தெற்கு லெபனானில் தனது கட்டுப்பாட்டை விரைவுபடுத்த முயற்சிக்கும் அப்படின்னும் அதற்கு ஏற்ப ஈரான் எப்படி பதிலளிக்கும் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் இராணுவ வல்லுநர்களும் வந்து மற்றொரு புறம் வந்து குறிப்பிட்டிருக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.